எனக்கு ஆக்சுவலாக கிளாஸ் இல்லைன்னா மேபி அந்த கடைசி ஹிட்டிங் வந்து பிரச்சனை இருக்கும். மில்லர் மட்டும் நம்பி இருக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்காது. அவங்க வந்து மேபி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அவங்க ரன் அடிக்கிறாங்கன்றதுனால அப்போ அந்த கிளாஸனோட மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்காதுன்றனால இட் வாஸ் ஓகே. எனக்கு அது அது எதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக முடியும்னு தோணல. டைம் வந்து இது எப்படி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுக்க போக போகுதுன்னா பவுமா அட் த சேம் டைம் பவுமா ஒரு ஆங்கரிங் ரோல் மாதிரி தான் ஆட போறாரு. அவர் வந்து அடிச்சு ஆட போறது கிடையாது. அவர் அட் த சேம் டைம் அவர் ஸ்ட்ரோக் பிளேயர் தான். அவர் வந்து அன்ஆத்தரைஸ்டா விளையாட போறது கிடையாது. அந்த ஆப்போசிட் சைடில் ரிக்கல்டன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா குவிண்டன் டிகாக் மாதிரியான ஒரு பிளேயர் தான். குவிண்டன் டிகாக் எப்படி வந்து ஒரு அட்டாக்கிங் பிளேயரோ அதே மாதிரி தான் ரிக்கல்டனும். அது மட்டும் தான் ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போனாங்க. நான் டீம் செலெக்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சம்ஷி வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து பிச் பெர்ஃபார்ம் பண்ணதை பற்றி பார்த்தா ஸ்பின்னருக்கு பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. நம்ம ஆப்கானிஸ்தான் பார்த்து பயப்படுற ஒரே விஷயம் வந்து ஸ்பின் தான். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நூர் அகமதுக்கே வந்து ஒரு பெருசாக ஆகலை. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஸ்பின் ஆன மாதிரியே தெரியல. செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஓகே மேபி மகாராஜ் வந்துட்டு ரொம்ப அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கன்றனால மகாராஜ் இதில் வந்து பெருசாக அவங்க அடிக்கல அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி திடீர்னு பார்த்தா இந்த மேட்ச்ல வந்து அந்த ஸ்பின் வந்து பெருசா ஐ மீன் சாண்ட்னருக்கு பெருசா ஸ்பின் ஆகாது. பட் சாண்ட்னருக்கே வந்து 1 or 2 ஆட் பால்ஸ் திரும்பிச்சு. பட் இன்னைக்கு பிச்சில் வந்து அந்த மாதிரி ஆகலை. ஸோ அது எப்படி இதுவாகுதுன்னு தெரியல. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 உடைய தேர்ட் கேம் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மிகப்பெரிய வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 107 ரன்ஸுக்கு. ஸோ யார்கிட்ட பேச போகிறோம் இதை பற்றி அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் சரவணன் அவரோட. சரவணன் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பயங்கரமான வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கேமை? ஏன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம லைவ்ல வந்து நம்ம பேசியிருந்தோம். சவுத் ஆமா. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய டஃப்பா காம்படிஷனாக இருக்க போகிறது வந்து ஆப்கானிஸ்தானா இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ இந்த கேமை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த கேம் வந்துட்டு ஆக்சுவலா கேக் ம். வாக்கா இருக்காதுன்றது மட்டும் முன்னாடியே தெரியும். அவங்க வந்து ஈஸியா ஜெயிக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்பின் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தா டாஸ் ஜெயிச்சோடனே பேட்டிங்ன்றப்போ எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரபிளாக தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஸ்டெடியான பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. பிச்சு ரொம்ப பெருசா ஒர்க் ஆகல. ம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா அவங்களோட ஸ்பின் டியூவோ வந்து ரஷித் அண்ட் நூர் ரெண்டு பேருமே சேர்ந்து 20 ஓவர் போட்டுமே ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க மிடில் ஓவர்ஸ்ல அவங்களால விக்கெட் கேப்சரே பண்ண முடியலன்றப்பவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 300+ ஸ்கோர் போகிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. நான் சொல்றது வந்து பிஃபோர் மார்க்ரமோட அந்த ஒரு ஷாட் அந்த டக்குன்னு ஒரு குவிக் ஃபயருக்கு முன்னாடி வந்து இருந்த பில்டிங்லேயே பார்த்தா ஓகே ஆப்வியஸாக வந்து மில்லர் மார்க்கம்லாம் இருக்காங்க. ஸோ அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஆஃப்டர் டாஸ் அவங்களோட பிளே அந்த ஃபர்ஸ்ட் டெம்பா பவுமாவும் ரிக்கல்டனும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தோடனேவே இது சவுத் ஆப்பிரிக்கா கேம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. மேபி லைக் என்ன யூஸ்வலாக நீங்கள் சொன்னதுதான். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் போது அவங்களோட டார்கெட்டை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி செட் பண்ணுவாங்க. எப்பவுமே சேசிங் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ இதில் டாஸ் வின் பண்ணும்போது என்னன்னா கிளாசன் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ கிளாசன் இல்லை அப்படின்றத நீங்கள் எப்படி பார்த்தீங்க? மேபி லைக் இது கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா இல்லை எப்படி நினைச்சீங்க அதை பார்க்கும்போது? எனக்கு ஆக்சுவலாக கிளாஸ் இல்லைன்னா மேபி அந்த கடைசி ஹிட்டிங் வந்து பிரச்சனை இருக்கும். மில்லர் மட்டும் நம்பி இருக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்காது. அவங்க வந்து மேபி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அவங்க ரன் அடிக்கிறாங்கன்றதுனால அப்போ அந்த கிளாஸனோட மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்காதுன்றனால இட் வாஸ் ஓகே. எனக்கு அது அது எதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக முடியும்னு தோணல. ம். ஓகே, குட். அண்ட் நான் பேசின அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் பவுமா அண்ட் ரிக்கில்டன். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ரிக்கில்டன் வந்து இப்போ தான் ரொம்ப புதுசாக இப்போ தான் என்ட்ரார் ஒரு பிளேயரு. பவுமா வந்து அவர் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரியான ஒரு பிளேயர். ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா வேற லெவலாக இருக்கும், அவுட் ஆக முடியாது. ஃபார்மில் இல்லைன்னா ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து எந்த அளவுக்கு ஒரு வைட்டலாக இருந்ததுன்னு பார்க்குறீங்க? அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும்னு பார்க்குறீங்க? இன்னைக்கு மேட்ச்ல ஆக்சுவலா பார்த்தா குவிக் விக்கெட் அந்த ஓபனர் அவர் ஜார்ஜி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு பவுமா உள்ள வராரு. ஸோ ஆப்வியஸா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணும். இதே தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நடந்துச்சு ஆக்சுவலா. நியூசிலாந்து பண்ண இதே தான். ம். நியூசிலாந்துக்கு அங்க 3 விக்கெட் போயிருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு. அதே ம். மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுல வந்து ஒரு ஆள் செகண்ட் ஃபிடில் ஆடினதும் இன்னொன்று ஒருத்தவங்க அட்டாக்கிங் மோட், அதாவது அட்டாக்கிங் மோட்ன்ற காட்டிலும் ரன் பால் ஆடினதும் வந்துட்டு இதுல அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கராச்சி பிச்சர்ஸ்ல இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா வந்து ஒரு மாடரேட்டா அடிக்கணும்ன்ற டைம் இருந்தாலுமே நம்ம வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு 25 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சுக்கலான்ற
ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நம்ம பண்ணோம்னா அதுக்கடுத்து நம்ம வந்து விக்கெட்ஸ் கையில இருந்து நம்ம வந்து பெருசா ஸ்கோர் பண்ணலாம், 300+ ஸ்கோர் பண்ணலாம். அட் த சேம் டைம் 300+ ஸ்கோர் பண்ணிட்டா வந்து கராச்சி பிச்சர்ஸ்ல வந்து டிஃபெண்ட் பண்ணிட முடியும்ன்ற ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனால இது அப்படிதான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சேம் டைம் வந்து இது எப்படி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுக்க போக போகுதுன்னா, பவுமா அட் த சேம் டைம் பவுமா ஒரு ஆங்கரிங் ரோல் மாதிரி தான் ஆட போறாரு. அவர் வந்து அடிச்சு ஆட போறது கிடையாது. அவர் அட் த சேம் டைம் அவர் ஸ்ட்ரோக் பிளேயர் தான். அவர் வந்து அன்ஆர்த்தடாக்ஸா விளையாட போறது கிடையாது. அந்த ஆப்போசிட் சைட்ல ரிக்கல்டன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா குவிண்டன் டிகாக் மாதிரியான ஒரு பிளேயர் தான். குவிண்டன் டிகாக் எப்படி வந்து ஒரு அட்டாக்கிங் பிளேயரோ அதே மாதிரி தான் ரிக்கல்டனும். ஏன்னா அவர் வந்து பாகிஸ்தான் கூட ஒரு டெஸ்ட் மேட்ச்ல டபுள் ஹண்ட்ரட் அடிச்சப்பயும் வந்து ரன் பால் மாதிரி தான் அவர் ஒரு 670+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினார் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் தான் அவருக்கு வந்து அந்த ஹிட்டிங் சைடு கொடுத்துட்டு இவர் செகண்ட் ஃபுட் விளையாடுவாருன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுக்க போகும். ஆனால் உங்களோட மிடில் ஆர்டர் பேட்டரை நம்ம பார்க்கும் போதுமே நல்லா இருக்கு. ஏன்னா ரைசி வேண்டர்டர்ஸ்னா இருக்கட்டும், மார்க்ரமா இருக்கட்டும், டேவிட் மில்லர் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல, அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவானது இல்ல. ஸோ அந்த ஒரு 3 பொசிஷன் எப்படி பாக்குறீங்க? வேண்டர்டர்சன், மார்க்ரம், மில்லர். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசன் வந்து நெக்ஸ்ட் கேம்ல உள்ள வராரு அப்படின்னா யாருக்கு பதிலா உள்ள வருவாங்க? ஏன்னா மிடில் ஆர்டர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எல்லாருமே 50+ ஸ்கோர் அப்படின்னும் போது அவங்களோட மிடில் ஆர்டர் இவ்வளவு பேக்டா இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க சவுத் ஆப்பிரிக்காவோட மிடில் ஆர்டர்? வேண்டர்டசன் எப்பயுமே வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ரெடிமேட் ஓடிஐ பிளேயர். அவர் ஓடிஐக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. எப்படி நம்ம வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து சொல்றோமோ ஒரு மிடில் ஆர்டருக்கு, இன்னட் ஃபோருக்கு சொல்றோமோ, அதே மாதிரி அங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் தி நம்பர் 4 பேட்ஸ்மேன் தோணுது. அவர் நல்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2019 கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயும் அதாவது எல்லா அவருக்கு கிடைச்ச சான்சஸ்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர். அதனால அவர் வந்து அவர் பொசிஷன் டவுட் பண்ணவே முடியாது. நீங்க இப்ப கிளாஸன் எடுத்துட்டு வர ஆஸ்பெக்ட்ல சொன்னீங்கன்னா கூட அவரை தூக்க முடியாது. அதே மாதிரி தான் நீங்க மில்லர், மார்க்ரம் வந்து ரொம்ப ஹேண்டியா விளையாடுவாரு. அட் த சேம் டைம் மார்க்ரம் வந்து கேப்டன்சிக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ வந்து அந்த டிஸ்கஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பிளேயர் தான். அதனால அவருமே ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச கிளாசன் வந்து வெளியே தான் உட்காருவாரு அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா இதுல தாண்டி வேற யாரும் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஜார்ஜி எடுத்துட்டாங்கன்னா டெம்பா பவுமா உள்ள வந்து விளையாடணும். சப்போஸ் வந்து கிளாஸனை வெளியே எடுக்கிறாங்கன்னா ஜார்ஜியை தான் வெளியே உட்கார வைப்பாங்க. அவர் தான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் கிளாஸனோட ஹிட்டிங்காக வந்து மேபி அவரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு உள்ள கொண்டு வரலாம். மற்றபடி இந்த மிடில் ஆர்டர்ல வந்து அவங்க பெருசா திரும்ப டேமேஜ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஷம்ஷி உள்ள வந்துட்டு ஒரு ஒரு பவுலரை வெளியே எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லுங்கி இங்கிடி மாதிரி ஒரு பவுலரை வெளியே எடுத்துட்டு ஷம்ஷி கொண்டு வரலாம். மற்றபடி இவ்வளவுதான். அவங்க அந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் நேரா நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் அண்ட் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா குவிக் விக்கெட்ஸ் மறுபடி. ஏன்னா நம்ம கடைசி நம்ம பார்த்த 2 மேட்சஸ்லையுமே அந்த குவிக் விக்கெட்ஸ் வந்து 2 மேட்ச்லையுமே இருந்தது. ஒன்று வந்து நியூசிலாந்து வந்து டக்கு டக்குன்னு 2 3 விக்கெட்டை அடுத்தடுத்து விட்டாங்க. இந்த சைடு பார்த்தா பங்களாதேஷுமே என்னன்னா 5 விக்கெட்டா குவிக்கா எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம இந்த 3 இதுலையுமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குவிக் விக்கெட் எடுத்துடுறாங்க, பட் அந்த மிடில் ஆர்டர்ல சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒன் வே ஆர் தி அதர் வந்துருது. அதே மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் இப்பவும் வந்தது. பட் ஸ்டில் இவங்க சவுத் ஆப்பிரிக்கான பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான இருந்துச்சு. குறிப்பாக என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேஸ் பவுலிங், எங்கிடி, யான்சன் அண்ட் ரபாடா, அந்த 3 பேரோட இதுமே விக்கெட்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்தது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங்? நான் ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு கராச்சியில மேபி வந்து ஸ்பின்னர் அண்ட் பேசர் 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீம்ல வந்து ஒரு 2 பேசர் அஸ் வெல் அஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பேசர் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கிடியும் இவரும் விளையாண்டுருப்பாங்க. மேபி வந்து இங்கிடியும் ரபாடா மட்டும் தான் விளையாடுப்பாங்க. முல்டரும் வந்து விளையாடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா 4 பேசர் ஆயிட்டாங்க யான்சனை சேர்த்து. ஸோ ம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் அவங்க கேசவ் மகராஜ் மட்டும் தான் ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போனாங்க. நான் டீம் செலெக்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சம்ஷி வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா வந்து பிச் பெர்ஃபார்ம் பண்ணதை பத்தி பார்த்தா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ம். நம்ம ஆப்கானிஸ்தான் பார்த்து பயப்படுற ஒரே விஷயம் வந்து ஸ்பின் தான். யா. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நூர் அகமதுக்கே வந்து ஒரு பெருசா ஆகல. அவர் வாண்டர்டசன் மட்டும் தான் எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து எனக்கு அது எப்படி கராச்சி பிச்சை வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நியூசிலாந்து மேட்ச்ல வந்து நியூசிலாந்து நல்லா ஸ்பின்ல தான் வந்து பிரேஸ்வெல்லும் சாண்ட்னரும் எடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்பின் ஆச்சு. ஆப்வியஸா பார்த்தா அண்டர் தி லைட்ஸ் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்பின் ஆச்சு. பட் ம். வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஸ்பின் ஆன மாதிரியே தெரியல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஓகே மேபி மகாராஜ் வந்துட்டு ரொம்ப அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்கன்றனால மகாராஜ் இதுல வந்து பெருசா அவங்க அடிக்கல அப்படின்னு தான் தோணுது. ம். மற்றபடி திடீர்னு பார்த்தா இந்த மேட்ச்ல வந்து அந்த ஸ்பின் வந்து பெருசா ஐ மீன் சாண்ட்னருக்கு பெருசா ஸ்பின் ஆகாது. பட் சாண்ட்னருக்கே வந்து 1 or 2 ஆட் பால்ஸ் திரும்பிச்சு.
பட் ம். இன்னைக்கு பிச்சில் வந்து அந்த மாதிரி ஆகலை. ஸோ அது எப்படி இதுவாகுதுன்னு தெரியல மெயினாக. ஆனால் வந்து ஓவராலாக வந்து அவங்க பேசர்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் வந்து டீம் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் வேர்ஸாக போயிருக்கோம் அப்படின்னு நினச்சா, பட் 4 பேசர்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து தே மேனேஜ் டு புல் ஆஃப் அ வெரி குட் பவுலிங். மேபி லைக் அவங்க வேணா மார்க்கிற மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் இருக்கிறதுமே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்த்துக்கலாம்ல இதில். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பேஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா மேபி லைக் மார்க்கம் போட்டுனா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் அவரால் போட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த விக்டரி எப்படி பார்க்குறீங்க? அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்காச்சும் இது புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ்? ஆப்வியஸா இது வந்து மேபி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஒரு ஹைலே வச்சிருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இது ஒரு கண்டிப்பா இது ஒரு மேட்ச் ஒரு விக்டரியான மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் வந்து ஒரு நம்ம ம். ஜெயிச்சிருவோம் அப்படின்றது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம்ன்ற மாதிரி அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஸோ ம். அதனால இது வந்து புஷ் பண்ணுமே தவிர அவங்களுக்கு இது ஒரு பெரிய விக்டரி. மேபி இந்த ரன் ரேட்டோட ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தா இது ஒரு பிகர் விக்டரி தான். ம். அவங்களுக்கு இன்னும் ஒரு 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 ரிலாக்ஸேஷன் இருக்கு. மேபி அவங்க அடுத்த விளையாடுற 2 மேட்ச்ல ஒன்று கூட தோக்கலாம். ஸோ அந்த ம். ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. பட் அது வந்து மைண்ட் லெவல்ல இருக்காது. ம். மேபி அவங்களுக்கு இது ஒரு லக்ஸரியா கொடுத்துருக்கும். இந்த ஒரு பெரிய வின் வந்து ஒரு லக்ஸரி கொடுத்துருக்கும். அண்ட் ம். இது ஆப்வியஸ்லி ஒரு மாரல் பூஸ்டர் தான். எல்லாருக்குமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்றாங்க. அவங்க ஒருத்தவங்களும் அவங்களுக்குள்ளே கம்பீட் பண்றாங்க அண்ட் தே ஆர் டூயிங் பெஸ்ட் ஃபார் த டீம்ன்றப்போ சவுத் ஆப்பிரிக்கா இட் வில் பி ஆல்வேஸ் மோரல் பூஸ்ட். ஓகே cool. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் 3 வின்னர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க, நியூசிலாந்து, இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 3 வின்னர்ஸில் இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேமை வச்சு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா யார் ஸ்ட்ராங்கஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு அப்படி கரெக்டாக இப்போ வந்து நம்ம ஒரு கேம் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாகவே இருக்காரு. கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தா ஒரு பெரிய டீமாக அடிச்சிருக்காங்க வித் பிகர் மார்ஜின். 60 ரன்ஸ்ன்றது ஒரு நல்ல மார்ஜின் தான். ம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நாட் நெவர்தலெஸ் ஒரு சின்ன டீம் கிடையாது ஆப்கானிஸ்தான். தேர் ஆல்சோ ப்ரூவன் டீம். அவங்க வந்து பயங்கரமான டீம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ பிகர் வின் தான். ஆனால் வந்து வென் கம்பேரிங் நியூசிலாந்து ஓட விக்டரி காட்டிலும் அடுத்து தான் நான் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேஸ் பண்ணுறேன். அண்ட் ம். அதுக்கடுத்து கீழே தான் வந்து இந்தியா பிளேஸ் பண்றேன். பிகாஸ் இந்தியா வந்து அந்த இந்த ஒரு சின்ன டார்கெட். அஃப்கோர்ஸ் துபாய் பிச் வந்து ஒரு ஸ்லோ பிச் தான். ரொம்ப அதாவது டூ பேஸ்டா இருக்கிற பிச்சஸ் பார்த்துருக்கோம். பட் அது ரொம்ப ஸ்லோ பேஸ்டான ஒரு பிச் தான். அதனால வந்து அதுல சிரமப்பட்டு தான் அடிச்சோம். பட் ம். அட் த சேம் டைம் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா டஃபா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து இந்தியாவை தேர்ட்ல தான் நான் வைப்பேன். ஓகே ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சரவணன். தேங்க்யூ ஸோ மச்.